நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த செய்தியின் பகுதியிலும் ஆண்டவரே அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நடத்திதான் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியாருடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றிக் கொடுங்க. உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. இயேசுவை விரும்புகிறோம், இயேசுவின் இரக்கத்தை காட்ட விரும்புகிறோமா? என்ன தலைப்பு? இயேசுவை விரும்புகிறோம், இயேசுவின் இரக்கத்தை காட்ட விரும்புகிறோமா? அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. அதுக்கான வசன பகுதியை எடுத்து நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இன்னைக்கு பாட்டுலலாம் கூட நம்ம இரக்கம் இரக்கம்ன்ற அந்த வார்த்தைகள் வந்ததை நம்ம கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பலியை அல்ல, என்ன விரும்புறாரு? இரக்கத்தையே விரும்புகிற அந்த இயேசு. சரி, இங்க வந்த ஒருவரையும் பார்த்து ஒரு கேள்வி. எல்லாரும் இயேசு விரும்புறீங்களா? இயேசு விரும்புறீங்களா? யாராவது இயேசு விரும்ப சொல்ல முடியுமா? எல்லாரும் விரும்புறீங்க, கரெக்டா? அதுக்காக நாங்க பச்சை குத்தியா வச்சுக்க முடியும்? இயேசுவை நாங்க விரும்புறோம். ஆனா இயேசு காட்டின அந்த இரக்கத்தை விரும்புறீங்களா? பிறர் மனிதன் மீது காட்டுகிறதுக்கு இரக்கத்தை நம்ம விரும்புறோமா? விரும்பி காட்டுறோமா மற்ற மனிதர்கள் மேல? நம்ம அதுல மட்டும் ஒரு கேள்விக்குறி வருதா நமக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். இயேசுவை விரும்புறதும் ஒண்ணுதான், இயேசு காட்டின இரக்கத்தை மற்றவர்கள் மீது காட்டுவதும் ஒன்றுதான். அதே அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், கரெக்டா? அதை நம்ம இயேசுவை விரும்புறோம்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அவர் காட்டின இரக்கத்தை பிறர் மனிதன் மீது நாம் காட்டும் பொழுதுதான் அந்த அது உண்மையான விருப்பத்துக்கு முழுமை அடைகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகான. நான் ஏன் இந்த வசனத்தை சூஸ் பண்ண தெரியுமா? இந்த சம்பவமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. ஏன்னா அவர் இரக்கத்தினுடைய ஒரு உச்சகட்டமா இந்த இடத்துல தேவன் பேசுறாரு, கரெக்டா? நீங்க ஒரு ஏழையை பார்த்தா நீங்க இறக்கப்படுவீங்க. ஏன்னா எதுக்காக இறக்கப்படுவீங்க? ஏழைன்ற காரணத்துக்காக நீங்க இறக்கப்படுவீங்க, கரெக்டா இல்லையா? ஒரு திக்கற்றவர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதைகள், தாய் தகப்பனின்றி தவிப்பவர்களை பார்க்கும்போது நீங்க இறக்கப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? ஒரு கால் நடக்க முடியாதவங்க, ஒரு இயலாதவர்களை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஏன்னா அவங்க வந்து கால் நடக்க முடியாதவங்க, அவங்க மனசுல பதிஞ்சிச்சு. ஆனா ஒரு பாவியை நீங்க எந்த அளவுக்கு நேசிப்பீங்க? உங்களை பார்த்து கேட்கறேன் கேள்வி, என்ன பார்த்தா நான் கேட்கறேன். ஒரு பாவியை, அதனால தான் இந்த வசனத்தை நான் சூஸ் பண்ணணும். பாவியை நீங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிப்பீங்க? பாவி எந்த கண்ணோட்டத்தில் நீங்க ஏத்துப்பீங்க? உங்களுக்கு விரோதமா தீங்கு கிடைத்தவனை நீங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிப்பீங்க? ஆனா இயேசுவால நேசிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. கரங்க தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இயேசு ஒருவர் மாத்திரம் தான் நீ பாருங்க இந்த மாதிரி ஒருத்தரா இருக்க முடியும். அவர் விசுவாசிக்கிற நாம அப்படி இருக்கணும். அதுதான் நீங்க பேசிட்டு இருக்கேன். பாவிகளோட கூட உட்கார்ந்து உணவருந்தின இந்த சம்பவத்தை நான் சூஸ் பண்றதுக்கு காரணம், அது இரக்கத்தின் உச்சகட்டம். எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சாரு, பாவிகளை நேசிச்சார். நாமெல்லாம் நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாவிகளை நேசிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, அவர் என்ன காரணத்தோட யோசிப்போம். நாமெல்லாம் தான் ஒரு தப்பு பண்ணிட்டாலே அதை 1000 வாட்டி சொல்லி காட்டுவோம். பிற ஒரு மனிதரை நம்ம காயப்படுத்துவோம், குற்றப்படுத்தலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஆமென். அவர் எப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் பாருங்க. அவர் சொல்லும் பொழுதே அந்த விதமே ஒரு இரக்கத்தின் உச்சகட்டமா காணப்படுது. நான் வந்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே. எதுக்கு? அது உடனே ஒரு காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. பாவிகளையே எதுக்காக அழைக்கிறாராம்? உங்களே என்னால சொல்ல முடியுமா? அவன் திருந்தனா என்ன, திருந்தனா எனக்கு என்ன கவனம் வந்தது? அவன் போய் தொலையிட்ட வைக்கிற கேட்டா அப்படிதானே சொல்றோம். ஒரு பாவம் பண்ணிட்டா கூட இந்த உலகத்துல நம்ம பேப்பர்ல போட்டா கிடைக்கட்டும், தண்டனை கிடைக்கட்டும், அப்படிதான் பேசுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இவ்வளவு அருமையான இரக்கத்தின் உச்சகட்டமா அங்க பேசுறாரு. பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தப்பான்ற. இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையை மையப்படுத்தி நமக்குள்ள கேட்டுட்டு கேள்வி சொல்லுங்க, நான் இயேசு விரும்புறேனா? இயேசு விரும்புறவர்களா இருக்கிறோமா? அப்படின்னா அவர் காட்டின இரக்கத்தை நீங்க விரும்பணும். ஆமென். அப்பதான் நீங்க இயேசு விரும்புறன்ற வார்த்தையே நீங்க சொல்லவே முடியும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா நம்ம ஒன்னா எப்படி வேணாலும் அடையாளப்படுத்திக்கலாம். பாருங்களேன், நான் இயேசு விரும்புறேன்ப்பா. ஒவ்வொரு மாதம், அது வருஷம் கிறிஸ்துமஸ் வரட்டுமே, என்ன நீங்க அப்ப பாருங்க நான் இயேசு எப்படி விரும்புறேன்னு எல்லாரும் தெருவுக்கே தெரியும். எப்படி தெரியும்? டெக்கரேஷனை போட்டு சும்மா அப்படியே அந்த என்ன லைட்டு பார்த்து சீரியல் லைட்டு போட்டு அப்படியே பாக்குறவங்களா நோட்டீஸ் வச்சு கொடுக்கல, அவ்வளவுதான். இயேசு நான் இப்படி விரும்புறேங்க நோட்டீஸ் தான் அடிச்சு கொடுக்கல. எல்லாரும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஐயோ என்ன மாதிரி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்கப்பா, ஸ்டார் எங்க தான் வாங்கினாங்க, அவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க. கரெக்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். வருஷம் நாடகம் போறோம். நாடகத்துல நாங்க எப்படி இருந்து நடிச்சோம் தெரியுமா? இன்னும் கூட மனசுலயே இருக்கு.
அந்த காட்சி நான் அப்படி நடிச்சு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து எடுத்து சொல்லி காட்டணும். என்ன போய் இயேசு விரும்புனான்னு கேட்குறீங்க நீங்க. குட் ஃப்ரைடே வந்து பாருங்க, நான் எப்படி இயேசு ரத்தம் சிந்தினாரு, அது போல நான் கண்ணீர் எப்படி சிந்தும் தெரியுமா நாங்க. கரெக்டா? அதெல்லாம் ஓகே தான், நல்லது தான். இயேசு மேல அன்பு இருக்குதான், விரும்புறீங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது குட் பட் நாட் வெரி குட். என்னது? அது ரொம்ப புகழப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். உலகத்தவர்கள் கூட கிறிஸ்துமஸ் இயேசுவின் மீது உள்ள தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு போயிடுறாங்க. பட் கிறிஸ்துவை உடையவர்கள் பேர்ல, நமக்கு பேர்ல என்ன, நமக்கு பச்சை குத்தல, ஆனா நமக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பச்சை குத்துன மாதிரி ஒரு பேர் எப்பவுமே ஓட்டிகிட்டே வருது. என்னது? கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த கிறிஸ்தவர்களா நம்ம எப்படி வெளிப்படுறோம்? அவர் காட்டின இரக்கத்தை நம்ம பிறர் மனிதன் மீது காட்டுறோமா? ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு பதிவு இருக்கு. கர்த்தர் காட்டின அன்புல ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு அன்பு இருக்கு. கரெக்டா? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீ சாட்சி சொன்னீங்கன்னா அவங்க இயேசுவினுடைய இரக்கத்தை பெற்றதுனாலதான் சாட்சி சொல்றாங்க. எத்தனை பேர் நம்ம அதை புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாமே இந்த பேசிக் இறக்கம், இயேசுவினுடைய இறக்கம் அவங்க கிட்ட இருந்தால்தான் அங்க கோட்ல கடவுள் இருந்தாரு. இவங்க அருமையான தாயோட கூட கடவுள் கூடவே இருக்கிறார். இந்த 62 வயதுலயும் நேற்று தூங்குறதுக்கு இறக்கம் தான் காரணம். தூங்கி காலையில விழும்படி செஞ்சது அவர். இவங்க கண் அவங்க கண் பார்வையை இது பண்ணதுக்கு யாருக்கு காரணம்? எல்லாமே இறக்கம் தான். பாட்டு பண்ணல, உங்க அன்பு பெரிது, இரக்கம் பெரிதுன்னு. புரியுதா? இத்தனை பெரிய அன்புக்கு நான் என்ன செய்தேன், இத்தனை பெரிய கிருபைக்கு நான் என்ன தந்தேன். பாட்டுலாம் கூட நம்ம பாடுறோம். எதுக்குன்னா அவ்வளவு பெரிதான இரக்கம். நம்ம அந்த இரக்கத்தை நம்ம வந்து பதிலுக்கு காட்டுறோமா? கொஞ்சம் நம்மளே சிந்திக்கணும். கிறிஸ்துமஸ்ல நம்ம எல்லாம் காட்டுறதுன்றது எல்லாராலையும் முடியுதான். ஆனா அந்த நாட்கள் தினமும் நம்ம வந்து கிறிஸ்துமஸ்ல நல்லா பிரியாணி நல்லா சாப்பிடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் பிறப்புல நிறைய ஜனங்களுடைய இருதயத்துல பிறக்காம இருந்திருக்கிறார் இயேசு. அதை குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? அன்னைக்கு நம்ம புத்தாடைகள்லாம் உடுத்துறோம். கரெக்டா? இயேசு கிறிஸ்துடைய அதாவது ரட்சிப்புன்ற ஆடையை பெறாத எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அதை குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? கரெக்டா? இன்னைக்கு நம்மலாம் வந்து பிரியாணி வந்து கொண்டாட்டத்துல சாப்பிடுறோம். ஆனா அந்த அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடுறது, கேக் சாப்பிடுறதே ஒரு கொண்டாட்டம். நிறைய ஜனங்க இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. அவங்க மேல நம்ம பரிவு கொண்டு இருக்கிறோமா? தினமும் நம்ம பக்கத்திலே தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மளால முடிந்த உதவிகளை, இரக்கத்தை அவங்க மேல நம்ம செலுத்துகிறோமா? தேவன் இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய அண்டை அயலாளர்கள் பக்கத்துல அவங்க பசியோடு இருக்கும்போது நம்ம உணவு திருப்தியா உணவு கூட தப்பு தான். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் நம்ம ஷேர் பண்ணணும், சாப்பிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவினுடைய இரக்கம் அப்படி ஒரு பரவுகிறதாக இருக்கிறது. அதுக்குதான் நம்ம பேர்ல கிறிஸ்தவர்கள் வச்சுக்கலாம். நம்ம பேர் மாரியப்பா, முனியப்பா அப்படியே இருந்துட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. பழைய பேர் நம்ம கிடையாது. நம்ம யாரு? கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம பேர் எப்படி இருக்கணும்? அந்த கிறிஸ்துவை ஒவ்வொரு காரியத்திலும் இரக்கத்தின்படி அவர் எப்படி இரக்கம் காட்டினாரோ அதை நம்ம வெளிப்படுத்துறோம். உண்மையிலேயே உங்களுக்கு சொல்ற பாருங்க, அவருடைய இரக்கத்தை நம்ம இரக்கலாம் ஒப்பிடவே முடியாது. கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் கொண்ட ஜனங்கள் மேல எவ்வளவு அன்பு கொள்றாரு பாருங்க. நம்மளாம் குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்றோம். அன்னைக்கு மாசம் பந்தி பிரவேசிக்கிறோம். என்ன பண்ணுவோம் நம்ம குட் ஃப்ரைடேல? முடிச்சுட்டு அந்த பந்தி அப்பம் பிக்குதல், அப்புறம் மாசம் என்ன பண்ணுவோம் நம்ம? பந்தியில அப்பெல்லாம் அது என்ன அர்த்தம்? ஆட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பத்தை பீட்டு சரீரத்தை பீத்து சாப்பிட்டு அந்த ரத்தத்தை சாப்பிட்டு நாம வந்து பலப்படுறோம். கரெக்டா? இதெல்லாம் கரெக்டு தான், நல்லதுதான். இயேசு மேல உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய பாவங்கள்னால அவன் ரத்தத்தை குடிக்கிற பிசாசு அந்த பிள்ளைகள் மேல நம்ம இறக்கப்பட்டிருக்கோமா? அவனுடைய எதிர்காலத்தை பீத்து தின்றான் அந்த பிசாசு. அவங்க போதை பழக்க வழக்கங்களால எத்தனை பேர் அழிந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல நம்ம இறக்கப்படுறோமா? இயேசு சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் கொடுத்துட்டாரு இந்த இரக்கத்தை. நாம எந்த அளவுக்கு பரிவு கொண்டு பிறர் மீது நம்ம நேசத்தை காட்டுறோம். நம்மளை சுற்றி அழிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. புரிகிறதா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு அந்த இரக்கத்தை நம்ம எப்படி பெறணும்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க. நான் உண்மையிலேயே வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தோல்விப்படுற யாராவது அவமானப்படுற தோல்வி அடைறதை விரும்புவீங்களா? நீ விரும்புவீங்களா? ஆனா நான் இந்த விஷயத்துல விரும்புவேன். என்னுடைய இரக்கமும் என்னுடைய அன்பும் இயேசு கிட்ட ஒப்பிடும் போது தோத்துக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, அது எனக்கு ஒவ்வொருத்தரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கு, எனக்கு ஒரு அவமானமா இருக்கு. அவருடைய அன்பு போல என் அன்பு சுத்தமா அது இரக்கமே இல்லாம இருக்கு. அதுல நான் அவமானப்படுற சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதை நான் பெருக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஒப்பிட முடியாத ஒரு கடல். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த இரக்கத்தோட? அந்த இரக்கத்துல நம்ம கொஞ்சமாவது மனுஷன் மேல காட்டக்கூடாதா? இன்னைக்கு அதுக்குதான் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கு. எதுக்கு ரசிக்கப்பட்டிருக்கோம்? இயேசுவின் அன்பை பிறர் மீது செலுத்துவதற்கு. அதை நீங்க தயவு செய்து மறக்காதீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? கரெக்டா? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க? ஒரு வசனம் சொல்லட்டா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பிதாவாகிய தேவனிடமிருந்து இரக்கத்தை பெறுமா? பிறர் மனிதன் மீது நீங்க இரக்கம் கொண்டு நீங்க செய்யும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்தார். இரக்கத்தோட உங்களை ஆசீர்வதிப்பார். கரண்ட தட்டி தேவன் நாம சொல்லலாமா? அதனால்தான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம்
உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் அவருடைய இரக்கம் காணப்படும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எதிர்கால பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில, காலேஜ் படிப்புல, ஸ்கூல் படிப்புல, எல்லா பகுதிகளிலும் முதியவர்களா இருந்தா அவங்க வயசான காலத்துல எல்லாத்துலயுமே அவங்க இரக்கம் காணப்படணுமா? நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருங்க. ஆமென். அப்பதான் அந்த இரக்கம் உங்களை நோக்கி வரும். சரி, ஓகே, இரக்கம் சொல்லியாச்சு. அந்த இரக்கத்தை நம்ம எப்படி மற்ற மனிதர்கள் மீது நம்ம காட்டுவோம்? அதுக்கு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பீடா நம்ம ஓரளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இரக்கம் வரணும். கிறிஸ்துவினுடைய இரக்கம் நமக்குள்ள வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்றுக்கொள்ளும் மனது வேணும். என்னது? ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனது இருந்தால் மாத்திரமே நீங்க பிறர் மீது இரக்கம் காட்ட முடியும். நீங்க ஒரு ஏழைன்னு அவனை ஏழைன்னு நீங்க மனசுல ஏற்றாதான் நீங்க அவன் இரக்கம் காட்டுறீங்க. கரெக்டா இல்லையா? ஒரு திக்கெட்டெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க மனசுல ஏற்றாதான் நீ இரக்கம் காட்டுறீங்க. இல்லைன்னா நீங்க. அதனால உங்களுக்கு இரக்கம் வரணுமா? ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் மனது வேண்டும். அதனாலதான் வசனம், அருமையான வசனம், யோவான் 6:37, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான். இயேசுனுடைய ஒரு வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். அருமையான வார்த்தை. இன்னைக்கு அவர் பிறந்தல்லாதனால தான் இன்னைக்கு நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னை கூட்டு போய் அந்த சுடுகாட்டில் போய் காட்ட சொல்லினா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்துருக்கும். நான் இருந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருப்பேன். இப்போ அவருடைய இறக்கமே இங்க என்ன நிற்க வைத்திருக்கிறது என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். அதனால அந்த இரக்கத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அந்த இரக்கம் நமக்குள்ள வரணும்னா ஏற்றுக்கொள்ளும் மனது. நம்ம எல்லாவற்றையும் அந்த மனிதர்களை நம்ம என்ன பண்ணோம்? மனதார ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நம்மளை மனதார ஏற்றுக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை அவர் மனதார ஏற்றுக்கணும்னா நாம ஃபர்ஸ்ட் இந்த ஏற்றுக்கொள்ளும் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பாருங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் லைட்டா எடுத்து சொல்றேன். மத்தேயு 9:10 நீங்க வாசிங்க. நம்ம பார்த்த இந்த சம்பவம் தான். வழியே இல்ல, இரக்கத்தை விரும்புறேன்னு சொல்றாங்கல்ல. ஓகேமா. இப்ப இந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அங்க எத்தனை பேர் வராங்க? 2-3 பேர் வராங்க. அநேக ஆயக்காரர், அநேக. அப்ப அவங்க எல்லாரும் இயேசு என்ன பண்றாரு? தான் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனது இருந்தா தான் உட்கார வைக்க முடியும். ஒரு அழுக்கு உடையை தரித்து கொண்டு ஒரு இடத்துல நின்னா நீ உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட விடுவீங்களா? பிராக்டிகலா நடக்கிற விஷயங்களை சொல்றேன். ஆனா இயேசு செய்தார். ஆமென். அவன் பாவத்தினால அழுக்குப்பட்டு வந்திருந்தாலும் சரி, அழுக்கா இருந்தாலும் அவன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட வச்சார். அந்த மாதிரி ஒரு நல்ல தெய்வம் உண்டா? கரங்களை தள்ளி தேவன் என்ன பயன்படுத்தலாமா? ஆனால் நீங்க கவனிக்கணும், மற்றவங்க ஏற்றுக்கிறதுக்கும் அவருக்கு வித்தியாசம் என்னன்னா, அவனை பரிசுத்தமாகிறதுக்கு தான், மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்திருக்காரு. ஆமென். அதனால அந்த ஏற்றுக்கொள்ளும் மனது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இரக்கம் பிறக்கும். அது இயேசு கிறிஸ்துகிட்டே நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பல பட்டங்கள் பெற்றா கூட, நீ பெரிய கிறிஸ்தவத்துல பெரிய லெவல்ல கூட இருக்கலாம், நம்ம என்ன மாதிரியான உயரிய பட்டங்கள், பிஷப், ரெவரண்ட் எது பெற்றாலும் கூட ஏற்றுக்கொள்ளும் மனது இல்லைன்னா கண்டிப்பா இரக்கம் இல்லைன்னா தேவன் இரக்கம் இல்லாதவரை தான் பார்ப்பாரு. பாருங்க, உதாரணமா நீங்க அந்த இதுல வாசிங்கன்னா மத்தேயு 23:23 எடுத்து வாசிங்க. பரிசேயர் அந்த காலத்துல இஸ்ரவேல் சட்டங்களின்படி அவங்க ரொம்ப மனிதர்களால போற்றப்பட்டவர்கள். கரெக்டா? மத்தேயு 23:23. நல்லா அழுத்தம் திருத்தமா படிங்க. நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடாதீர்கள். அப்போ அவங்க யார்? அவங்க பேர் என்ன? ஆண்டவர். அவங்க நம்மளாம் உலகத்துல அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களாம் அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்கள ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக பார்ப்பாங்க. கரெக்டா? எப்படி பார்ப்பாங்க? வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நாடா போட்டுக்கிட்டு, கவனிங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு நாடா போட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க பெரிய மரியாதைக்குரியவர்களா இருப்பாங்கல்ல. ஆனா கர்த்தரை எப்படி பார்க்கறாரு? கர்த்தர் அவர் என்ன கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு? அவ்வளவுதாங்க. எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? ஏன்? அவங்களுக்குள்ள என்ன இல்ல? இரக்கம் இல்லை. பாருங்க, எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. இரக்கம் இல்லைன்னா கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு இருக்கிறது கஷ்டம். அதனாலதான் தெய்வம் அந்த இடத்துல சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 15:8 வாசிங்க. இவர்களுடைய இருதயம் தூரமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இரக்கம் இல்லை. நான் சொல்லலப்பா, தெய்வம் என்ன சொல்றாரு? அவருடைய இருதயம். ஏன்னா அவங்க காணிக்கையெல்லாம் கொடுத்து தன்னுடைய தாய் தகப்பனை கூட அவங்க வச்சுக்க மாட்டேன் பண்றாங்க, ஒதுக்கி விட்டுறாங்க. நீ மத்தேயு 15:5-6 எடுத்து வாசிங்க. அவங்க அந்த அளவுக்கு இரக்கமின்மையா காணப்படுறாங்க.
கற்பனையை அவமாக்குகிறீர்கள். புரியுதா நான் சொல்றது கான்செப்ட்? புரிஞ்சுட்டீங்களா? அவங்க சமுதாயத்துக்கு எப்படிப்பட்டவங்க? அவங்க பெரிதளவுல போற்றப்படுகிற ஒரு பரிசேயரா அந்த காலத்துல இஸ்ரவேல அந்த பரிசேயர் தேவனுடைய வார்த்தைகளை கரைத்து கொடுத்து அவங்கள பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? உங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. பெற்ற தாய் தந்தையே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? காணிக்கை கொடுத்துட்டு அவங்கள இரக்கம் இல்லாம பண்ணிடுறீங்கன்னு சொல்றாரு. அப்ப புரியுதா? இரக்கம், ஏற்றுக்கொள்ளும் மனது. தன் தாய் பாவியை கூட விட்டுடுங்க, அவங்க பாவியை பார்த்து ஒரு மாதிரி பாவியோட கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாள். யாரு? இந்த பரிசேயர். அவன் வாரத்துல அந்த ஆயக்காரனை போல நான் இல்ல ஆண்டவரே. கரெக்டா இல்ல? பார்த்துருப்போம் எத்தனை? அந்த ஆயக்காரனை போல நானு வாரத்துக்கு நான் 2 முறை. இவங்க அப்படிப்பட்டவங்க எப்படி பாவி ஏத்துப்பாங்க? பெத்த தாய் தகப்பனே அவங்க ஏத்துக்கொள்ள. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஏற்றுக்கொள்ளும் மனது இருந்தாதான் உங்களுக்குள்ள இரக்கமும் பிறக்கும். நீ இரக்கம், அதான் மத்தேயு 5:7 மறக்கவே மறக்காது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை. இந்த இரக்கம் நீ என்னதான் கிறிஸ்தவத்துல வளர்ந்துட்டே போற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள இரக்கமும் கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? எவ்வளவு வேலை வளர்றீங்களோ இரக்கமும் கூட சேர்ந்து வளரணும். நீங்க எவ்வளவு வேலை உயர்றீங்களோ கடவுள் கீழே இருக்கிற ஜனங்களை உங்க மூலமா ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆசீர்வாதத்தை உயர்த்துறாரு. அப்ப நீ மற்ற பிள்ளைகளையும் அவங்களை என்ன பண்ணணும்? இரக்கம் காட்டணும், இரக்கம் செய்யணும். ஹல்லேலூயா. அது நீங்க மனதில் வைத்துக்கணும். அதனால தான் சின்ன பிள்ளைங்க கூட ஸ்கூல்ல கூட ஏதாவது இறக்கப்படுறாங்கன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பசங்க ஸ்கூல்ல ஏதாவது என்ன சொல்றது, இந்த பேச்சில் நான் பிள்ளைங்களாம் மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது உதவி பண்ணாங்க, உனக்கு ஏண்டி அந்த வேலை, உடனே வீட்டில் வந்துடுது. உடனே பெரிய புத்திசாலி மாதிரி பெரியவங்க என்ன பண்ண என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உனக்கேண்டி அந்த வேலை, அவன் செஞ்சான நீ ஏன் போய் செய்யற? இப்படி புத்தியோட வளர்க்குறாங்களாம். என்னது? பசங்களை பொத்தி புத்தியோட வளர்க்குறாங்க. யாருக்கும் எதுவும் நீ போனியா ஸ்கூலுக்கு போனியா, அவன் திருப்பி கூட பாட குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி டீச்சர் மட்டும் தான் பார்க்கணும். சக மனிதர் அவன் சின்ன வயசுல கருணை கொண்டவனா கூட இருப்பான். ஆனா அதை கூட செய்ய விடாம பெற்றோர்கள் தடுத்து விடக்கூடாது. ஏதோ ஒரு உதவி, ஒரு சாப்பாடு மத்திய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இவன் ஷேர் பண்ணா கூட நீ என்ன பண்ணணும்? பரவாயில்லமா செய்யுமா, அவனை என்கரேஜ் பண்ணும். புரியுதா? படிப்பு சொல்லி தரானா என்கரேஜ், கல்வி கொடுத்தனால குறைஞ்சா கூட போகுது, சாப்பாடு கொடுத்தனாலும் குறைஞ்சு போகாது. கிறிஸ்தவனுக்கு இன்னும் கூட கடவுள் கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால பிள்ளைகளை நம்ம சின்ன வயசுல இறக்கம் உள்ளவர்களா வளர்றதுக்கு பெற்றோர்களுடைய கடமை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா ஆமா, காசு கொடுத்து தான் போட வைக்கணும். அருமையா சொன்னாங்க. ஆமா, காசு கொடுத்து பிள்ளைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு போடும்போது அவங்களுக்குள்ள இரக்கமானது என்ன பண்ணும்? இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனது வந்துச்சுன்னா பெரியவங்க ஆனாலும் அவங்க அந்த இரக்கமுள்ள மனதோட கூட வாழ்வாங்க. அதனாலதான் சின்ன வயசுலேயே அந்த ஏற்றுக்கொள்ள மனது வேணும். அதனாலதான் நீங்க அநாத ஆசிரமம் ஏன் திறந்து கிடக்குது? சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பிள்ளைகளை கடினப்படுத்தி வளர்த்து நீ அது அங்க போக கூடாது, இங்க இது செய்யக்கூடாது, ஏன் என்னதான் பண்றது? பெற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீ ஏதாவது செஞ்சா போதும் அப்படியே இது ரொம்ப என்ன சொல்றது பொத்தி என்ன சொல்லுவாங்க வளர்ப்பாங்களாம். அந்த மாதிரி வளர்க்கறது கடைசியில ஒன்ன என்ன பண்றது, ஒன்னையே அவன் என்ன பண்றான்? அநாத ஆசிரமத்துல போமா போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். கரெக்டா? நீ தானே நம்ம இறக்கமே காட்டக்கூடாதுன்னு சொல்ற, ஏன்னா உன் மேலே இறக்கம் காட்டுன்ற மாதிரி நம்ம அனுப்பிச்சு விடுற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவோம். கரெக்டா? அதனால பிள்ளைகள் இறக்கப்படுறாங்களா, தயவு செய்து என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அது ஒரு விதை மாதிரி இருக்குது. அவங்களை ஆசீர்வதிக்கிற விதை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்களை ஆசீர்வதிக்கிற பெரிய விதைகளிலே இரக்கம் என்கிற ஒரு விதை ரொம்ப 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 ஆச்சரியமானது. அந்த விதை அவங்களுக்குள்ள வளர்ந்து அவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சமுதாயமே கூட செழிக்குங்க. அதனால அந்த கர்த்தர் காட்டின அந்த இரக்கத்தையும் பரிவையும் பிள்ளைகள் காட்டினால் ஒருபோதும் அவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யாதீர்கள். கர்த்தர் எவ்வளவு பெரிய அளவுல நமக்கு இரக்கம் காட்டியிருக்காரு நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க உங்க பிள்ளைய அங்க போக கூடாது இங்க போக கூடாது அவங்க கூட நீ சொல்றீங்களே, நாமெல்லாம் நம்மளை குறிச்சு வேதனை சொல்றதா வேதத்துல உலக பெற்றோர்களை பொல்லாத பெற்றோர்கள் சொல்லி அவங்களை குறிச்சு அடையாளப்படுத்துது. நீங்களே அப்படி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருந்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் யோவான் 3:16 அவர் காட்டின இரக்கத்தினுடைய இது எல்லாருக்குமே தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான அவர் என்ன அனுப்பிச்சாரு? ரொம்ப பரிசுத்தமான ஒரு பரலோகம் போன்ற இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சார். அவரு இங்க அனுப்பும் பொழுது எந்த உலகம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அவர் ஏற்புடைய உலகமாக அது இல்லை. ஏன்னா அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனாலும் இங்க பாவிகளோட சஞ்சரித்தாரு. எதற்காக? பரிவு, இரக்கம். இதை புரிஞ்சுக்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டாரே. நீங்க கொஞ்சம் ஆதாம் ஏவாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. தோட்டத்தை விட்டு வேணா விரட்டி இருக்கலாம், தோட்டத்தை விட்டு ஒன்னா விரட்டி இருக்கலாம். ஆனா இதயத்தை விட்டு விரட்டினாரா? ஏன் விரட்டல? உடனே என்ன பண்ணாரு? உடனே தன்னுடைய அத்தி இலைகளை என்ன பண்ணாரா? உடம்புல இருதயத்துல ஏத்துக்கிட்ட. அவர் இருதயத்துல விரட்டினாரா?
ஏற்றுக்கொள்கிற மனது. அதே கர்த்தரானவர் என்ன பண்ணாரு, மனிதர்கள், அதாவது உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சா உலகம், அது இப்படி வெறுமையா இருக்குன்னு சொல்லி விட்டாரா? அதை படைச்சாரா இல்லையா? யாருக்காக? உங்களுக்கு எனக்காக தானே படைச்சாரு. அவருடைய இறக்கத்தை பாருங்க. அதே போல மனிதனும் ஒழுங்குமையும் பாவத்துல விழுந்து போயிருந்த அவனை தன்னுடைய ஒரே குமாரன் மூலமா உருவாக்கினாரா இல்லையா? அப்படி அதெல்லாம் எதை மையப்படுத்தி வருகிறதுப்பா? ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருந்ததுனாலதான். உங்களை என்னை விரட்டிட்டாரா? நரகத்துல விரட்டிட்டாரா? விரட்டத்துக்கு முன்னாடி ரட்சிப்புன்றதை கொடுத்தார்ல, அந்த குமாரனை தந்து உங்களை ரட்சித்தார்லவா? அதை நினைத்து நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் மனதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். யாரையாவது எதையாவது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமே முதல்ல ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவங்களா இருந்தோம். கரெக்டா? நம்ம எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும்னா, அவங்க மேல அன்பு காட்டி இரக்கத்தை காட்டணும்னா, நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற, அதனால்தான் முதல் தலைப்பு, ஏற்றுக்கொள்ளுகிற மனதே இரக்கத்தின் பிறப்பிடம். உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனது இருந்தால் மாத்திரமே இரக்கம் உங்களுக்குள் சுரக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட பழைய பகையையும் மறந்து நீங்க உங்க சகோதரர்களை, வெளியில இருக்கிறவங்களை நீங்க மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க, இரக்கம் காட்டி. கர்த்தர் உங்களோட கூட இருந்து அந்த இரக்கத்தை நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் சார் நீங்க கரங்களை தெரிஞ்சேன்னு என்ன பயன்படுத்தலாமா? எதுவா இருந்தாலும் மன்னித்து அவங்களை இரக்கத்தோட அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதனால்தான் ஒரு உச்சகட்டமான சம்பவத்தை காமிச்சார். பாவிகளையே அவர் மன்னித்து ஏற்றுக்காருன்னா, அப்ப நம்ம எப்படி, எந்த அளவுக்கு நம்முடைய கருணை இருக்கணும், அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அந்த சம்பவத்தை தயவுசெய்து மறந்துடாதீங்க. அந்த வீட்டுல கூட போய் நிதானமா வாசிங்க, நேரம் இல்லை. அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல வருகிற அந்த பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த சம்பவத்தை நீங்க இன்னும் கூட ஃபுல்லாவே கூட வாசிங்க. ஓகேவா? அவர் மகதலேனா மரியாதை ஏற்றுக்கொண்ட விதம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அவங்களை விபச்சாரம் சொல்லி தள்ளி விடுறாங்க. அவர் எப்படி ஏற்றுக்கிறாரு? ஸ்ரீயே இனி ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சவுல பவுலா ஏற்றுக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படியேற்பட்ட மோசமா இருந்தா நம்ம புதிய மனிதர்களாக ஏற்றுக்கொண்டார். நாமளும் ஏற்றுக்கொள்வோமா? ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருந்தால் மாத்திரமே உங்களுக்குள்ள இரக்கம் பிறக்கும். சரி, இப்போ ரெண்டாவது இதுக்கு தலைப்புக்குள்ள போலாம். சரி, சொல்லிட்டேன். ஏற்றுக்கொள்கிற மனது இருந்தா இரக்கம் வரும் சொல்லியாச்சு. அந்த இரக்கம் ரெண்டு வகையான இரக்கமா இருக்கு நமக்குள்ள. ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ரெண்டு வகையான இரக்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். கரெக்டா? ஒன்னு சரீர பிரகாரமான இருக்கிற ஆட்களுக்கு அவரு இரக்கத்தான், சரீர பிரகாரமான காரியங்கள்ல இரக்கம் காட்டி பரிவு காட்டி அன்பு செலுத்தினார். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலான இரக்கம். நோட் பண்ணீங்க, சரீர பிரகாரமான இரக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது. அதுக்கு அடுத்து பார்க்க போறது ஆவிக்குரிய இரக்கம். இது ரெண்டுமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம காட்டணுமா காட்டக்கூடாதா? இது ரெண்டுமே நமக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் மனது வேண்டும். எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாரோ நாமளும் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப ரெண்டாவது பார்க்க போறது சரீர பிரகாரமான இரக்கம் காட்டுது. அதை பார்க்கலாமா? சரீர பிரகாரமான இரக்கத்தை குறித்து நான் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவரே ஒரு மாம்சமா நமக்காக, ஆவியான தேவன் நமக்காக மாம்சமா இறங்கி வந்து சரீரத்துல நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களையும் நேசிச்சார். கரெக்டா? ஆமா, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். அதை ஏற்றுக்கொண்டு சரீரப்பிரமான, அதாவது சரீர பிரகாரம்ன்றது எப்படின்னா வெளிப்புறமான உதவிகள், சரீரத்துக்கு தேவையான உதவிகள். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? புறமான இரக்கங்களை அவர் மனமோது செஞ்சாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதயத்துல ஏற்றுக்கொண்டதை, தன்னுடைய அன்பை எப்படி கொடுக்கிறது, இரக்கத்தை எப்படி கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு பிரசங்கத்தின் மூலமா அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. அவங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாங்க, தன்னுடைய அன்பை கிரியையில வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஏழை ஜனங்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு தன்னுடைய அன்பை காட்டி இரக்கத்தை தொட்டு அவங்களை இது பண்ணி அவங்க தன்னுடைய, ஏன்னா வேற இயேசு எப்படி நான் போய் தொடுறது, அவர் மேல இந்த ஜனங்களை தொட்டு இயேசுவை தொடுறதா நினைச்சு தன்னுடைய அன்பை காட்டினாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ், ஒதுக்கப்பட்ட கடனில் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மேல ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஏற்றுக்கொள்ளும் மனது பரிவை கொடுத்தது. ஹல்லேலூயா, இரக்கத்தை கொடுத்தது. அதனாலதான் சொல்றேன், கவனிங்க. அவங்க முதல்ல ஏற்றுக்கொண்டிருந்தா தெரியுமா? கையில எச்சில தான் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி உதவியை கேட்கும் போது பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு இந்திக்காரர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. கொல்கத்தாவில் போய் முதல்ல அவங்க கொடுத்தது என்ன தெரியுமா? கட்டுக்கட்டா பணத்தை வைக்கல, கையில எச்சில தான் கொடுத்தாங்க. அது என்ன பண்ணாங்க? வாங்கிக்கிட்டு அதை கீழே போட்டு, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைங்களுக்கு. அதுதான் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்துச்சுன்னா, காரி துப்புவாங்க, பொல்லாத வசை சொல் பேசுவாங்க, உங்களை குற்றம் சாட்டுவாங்க, என்ன பண்ணாலும் சரி, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என் சகோதரனுக்கு அன்பு காட்டணும் நீங்க சொல்லுவீங்களா? அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த அன்பு வரது சாதாரணமானதுல, உடனே வந்துட போறது இல்லை. எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுக்காக இந்த காரி துப்புல நான் வாங்கிப்பேன். அவர் எனக்காக வாங்கினார்ல. ஆமென். அந்த கஷ்டம் தான் வர்றது, உடனே வர்றது கொஞ்சம் கஷ்டம் போல தோணலாம். ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா, அப்ப நமக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் பேர் இருக்கு? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா அந்த அன்பு நமக்குள்ள வரும். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனது இருந்தா நான் கண்டிப்பா எல்லாரையும் ஏற்றுப்பேன். ஹல்லேலூயா.
அதனால அதை மனதில் வளர்த்து கொள்ளுங்க. அவருடைய அந்த அந்த அன்பை எப்படி இவர் வாழும் காலத்துல எப்படி அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு பாருங்க. நீங்க ஏன் நான் இயேசு கிறிஸ்துவையும் மதர் தெரேசா இன்னைக்கு உதாரணம் காட்டினேன், கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏன் நான் உங்களுக்கு உதாரணம் காட்ட போறேன், இப்ப சம்பவத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். அவர் எந்த அளவுக்கு சரீரபரமாவே நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறாருன்னு காட்டுறேன். மத்தேயு 15:32 எடுங்க. இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்பட்டுட்டு நான் போறேன் அடுத்தது. என்னங்க போட்டிருக்கு? பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, நீங்க இது ஸ்பிரிச்சுவலாவும் இதுல பார்க்கலாம். பட் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல பாருங்க, இன்னைக்கு நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல கவலைகள்ல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மேல இரக்கம் உள்ள ஒரு அக்கறை உள்ள இயேசு உங்களை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கிறப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்தி பிரிச்சு கொடுத்தாரு இந்த சம்பவத்தை. எப்படின்னா அவருடைய பரிதாபம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இயேசுடைய இரக்கம் எப்படின்றத புரிஞ்சுங்க. பிசிக்கலா நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கத்தை ஃபர்ஸ்ட் காட்டுறேன், அப்புறம் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம உலக அளவுல சந்திக்கிற பிரச்சனைகள், நம்ம குடும்ப பிரச்சனைகள், இவைகளை நம்மள கண்டும் காணாத போல இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனைகள். இந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்ற காரியத்தை உங்களுக்கு ஒவ்வொன்றா நோட் பண்ணீங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்றாருல்லவா, அடுத்து என்ன சொல்றாரு வாசிங்க. இவர்கள் என்னிடத்தில் போதும் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட போதும், அதை அப்படியே நிறுத்துங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது கடந்த காலமா இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். என்ன போட்டிருக்கு? எப்படின்னா 3 நாளா என்கிட்ட தங்கி இருந்தாங்க, 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு அவங்க எதை பட்டுட்டு இருக்காங்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி கொண்டிருந்தாங்க என் பக்கத்துல இருந்து. அப்போ நீங்க வந்திருக்கிற நீங்க உங்க கடந்த காலத்தை தேவன் பார்க்கறாரா இல்லையா? இறக்கப்படுறாரா இல்லையா? உங்க கடந்த காலத்தை இயேசு கிறிஸ்து இறக்கப்படுறாரா? நான் நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, என்னென்னோ பண்ணிருப்பீங்க. ஆனா 3 நாள் நீங்க பட்ட கவலைகளை பிரச்சனை, நீ இவ்வளவு தூரம் எனக்கு உபவாசம் என் மகன் போட்டிருக்கா, அதை பார்த்தாரா? நீங்க ஏதோ தேவைக்காக பிரச்சனைக்காக ஜெபிச்சிருப்பீங்க. பார்த்துக்க மாட்டாரா? இங்க தேவன் பாஸ்டர்ஸ்ல தானே பேசுறாரு. கடந்த காலம் 3 நாளா என்கிட்ட இருந்திருக்கிறாங்க, அப்பம் இல்லாம ஒன்றுமே இல்லாம இருந்திருக்கிறாங்க அப்படி சொல்றாரா? அப்ப கடந்த காலத்தை பார்த்து உங்க மேல அரக்கறப்பற ஒரு ஆள் இருக்காரா? இருக்கிற பிரச்சனையே பார்க்கறதுக்கு எவனும் இல்ல, கடந்த காலத்தை பார்க்கறது யார் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடந்த காலத்தையும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் நம்ம இயேசு. ஹல்லேலூயா. அடுத்து நிகழ்காலத்தை எப்படி காட்டுறத பாருங்க, வாசிங்க அடுத்த பகுதி. அதுல 3 நாள் தங்கி இருந்தது அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன சொல்றாருன்னா, சாப்பிட ஒன்றும் இல்ல இருக்கிறார்கள், அதுதான் பிரசன்ட். என்னது? இப்ப என்ன சூழ்நிலை, நீ என்ன பிரச்சனையில இருக்குன்றது தேவன் தெரியுமா தெரியாதா? நீங்க என்ன பிரச்சனையில இருக்கு அதை குறித்தும் அவர் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீ என்ன பிரச்சனையில இருக்கிற? சாப்பிட ஒண்ணும் இல்லாம இருக்கிற, என்கிட்ட ஜெபிச்சு என்னன்னோ வந்திருக்கிற, ஆனா நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற. இப்ப நீ என்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கிற. உன்னுடைய கடந்த கால வழியும் எனக்கு தெரியும். 3 நாள் சாப்பிடாம இருந்த, பல வகையில ஜெபிச்சிருப்ப, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது போல உணர்றியா? அடுத்து நான் செய்ய போறதை காட்டுறாரு பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸை காட்டுறாரு பாருங்க, வாசிங்க. இவர்களை எவ்வளவு நல்ல தேவன், கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? இப்ப ஃபியூச்சர் டென்ஸ் பேசுறாரு, எதிர்காலம். இவர்களே அப்படியே விடல, இருந்தாங்கப்பா அப்படியே இருக்கிறாங்க அப்படி சொல்ல விட்டாரு. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய பரிதாபத்தை எப்படி படிக்கணும்? ஏதோ வசனத்தை பூத புக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அவருடைய பரிதாபத்தை எப்படி அவர் 3 வகையாக நீங்க பிரிக்கலாம். உங்களுடைய 3 நிலைகளையும் அவர் அறிகிறார். 3 நாள் சாப்பிடாம இருந்தது அவர் அறிஞ்சாரு. இப்ப சாப்பிடாம இங்க நின்றுட்டு இருக்க, 3 நாள் என் கூட இருந்திருக்க, சாப்பிடாம இப்ப இருக்க, உன்னை பட்டினியா நானு அனுப்ப எவ்வளவு நல்ல தேவன். இது அப்படியே ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கடந்த கால பிரச்சனைகளை குறித்து கருணை கொள்கிற தேவன் இன்னைக்கும் அதை உன்னுடைய பிரச்சனையை காண்ற, ஒண்ணும் இல்லாம இருக்கிறது போல நீ இருக்கிறதையும் அவர் பாக்குறாரு. இனிமேல் செய்ய போறதையும் நீ பாப்ப. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் பட்டினியா அந்த அளவுக்கு உங்க மேல அனுபவிக்கிறார். பட்டினியா அவர் அனுப்புகிற தேவன் அல்ல, உங்களை விட மாட்டாங்க. மாம்ச பிரகாரமா நான் இப்ப சொல்ற இந்த காரியங்களை நீங்க நோட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் செய்யும் பொழுது எத்தனை காரியங்கள், எத்தனை அப்பங்கள் அங்க இருக்கு? நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக 3 நாள் அவர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்திருக்கிறீங்க. இத்தனை நாள் இருந்திருக்கிறீங்களா? வருகிற காரியமே மத்தவங்க கிட்ட மீதி எடுக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எத்தனை அப்பங்கள் இருந்தது? 7 அப்பங்கள் 2 மீன் துண்டு, சில சிறு மீன்கள் இருந்துச்சு. என்ன பண்ணார் ஆண்டவர்? அதை குறித்து எல்லாருக்குமே தெரியும். நீங்களே எனக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க, கரெக்டா இல்லையா? அநேகருக்கு அதை
7 கூடைகள் நிறைய எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். அவருடைய கருணை அதெல்லாம் அந்த அந்த ஒவ்வொரு மீனையும் நீங்க என்ன போட்டுங்கன்னா எழுதி கூட வச்சீங்க. ஒவ்வொரு மீனும் அவருடைய இரக்கம் நோட் பண்ணீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மீனும் என்ன அதுக்கு பேரு? இரக்கம். உங்களை அந்த அளவுக்கு உங்களுடைய இரக்கத்தின் அந்த அளவுக்கு வெளிப்படுத்திருக்காருன்னா உங்களை விட்டுடுவாரா? ஹல்லேலூயா. இதை நான் சொல்லிட்டேன். வீட்டுல போய் நிதானமா வாசிங்க. இந்த மத்தேயு 15:32 3 பகுதியா பிரிச்சு வாசிங்க. 3 நாள் ஒன்றும் இல்லாம இருந்தது, இப்ப நீ சாப்பிடாம இருக்கிற, இனிமேல் செய்ய போறேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. என் கடந்த காலத்துல நான் ஒண்ணுமே இல்லாம தேவன் நம்மளை இறக்கம் போறாரு, இப்ப நான் எதுவுமே இல்லாம தான் இருக்கிறேன், அதையும் பார்த்து இறக்கம் போறாரு. இனிமேல் அவர் இறக்கத்தோட பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். அப்ப அவருடைய இறக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க. இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, அந்த இறக்கத்தை நாம மத்தவங்க மேல காட்டணும். ஒன்ன ஆசீர்வதிச்சாருன்னா நீ மத்தவங்களுக்கும் பிட்டு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். உனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 7 அப்பங்களை பெருக்கி தராரு, மீன்களை பெருக்கி தராரு, எல்லாம் தராரு. நீங்க நானும் என்ன பண்ணணும்? அதை மற்றவர்களுக்கு. அதனாலதான் இயேசுவை விரும்புகிறோமா அப்படின்னா இயேசுவின் காட்டின இரக்கத்தை நாம விரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல ஜீவகாருண்யம் சொல்லிட்டு பண்ற லோலாயங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. பாத்தீங்களா? ஜீவகாருண்யம் சொல்லிட்டு விலங்குகள் மேல அதிக அன்பு காட்டுறாங்க. 3000 ரூபாய் ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு பெட்டு வேற, ஏசி வேற. ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பேர் இறக்கமா ஜீவகாருண்யம். தங்கச்செயின், தங்கச்செயின் நாய்க்குட்டிகளுக்குங்க. மனிதர்களுக்கு அங்க சாப்பாடு கூட இல்ல. 3 ரூபாய் டைகர் பிஸ்கெட். மனுஷன் இங்க பாருங்களா, அந்த 5 ரூபீஸ் ஏதோ வந்து அந்த பிஸ்கெட் சாப்பிடுறான். அந்த நாய்களுக்கு என்ன வருது? 200 ரூபாங்க பிஸ்கெட்டுடைய விலை. அது என்னது? 200 ரூபாய் அந்த பெரிய பிஸ்கெட் பாக்கெட். என்ன பெடிகிரியா? என்ன கிரிங்க? என்னது கிருஷ்ணகிரி? என்னது பெடிகிரி? என்ன அதுக்கு பாருங்க, அதுக்கு அவ்வளவு பெடிகிரி போடுறாங்க நாய்க்கு. முந்திரி பாதாம் வேற. நம்ம தெரிஞ்ச ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, முந்திரி பாதாம் ஸ்பெஷலா அதுங்களுக்கு கொடுக்குறாங்களாம். வக்கீல் ஒருத்தர் வீட்டுல பாருங்க. அதை செய்யற மனுஷன் அதுக்கு பணிவிடை செய்யறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பரிவு, இரக்கம், ஜீவகாரணி இருக்கலாம். நீ ஜீவகாரணி இருக்கு சொல்லிட்டு இருங்க, நான் ரொம்ப ஜீவகாரணி இறக்கம் உள்ளவன், மனுஷன் மேல அன்பு காட்டாம இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் ரொம்ப சரி ஜீவகாரணி தான், ஓகே, நான் ஜீவகாரணி விலங்குகள் மீது நான் எறும்பு கூட ஒன்றும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படி நல்ல பாம்பு எடுத்து முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவியா? இன்னைக்கு இறக்கத்தை எது மேல காட்டுறான் பாருங்க. நல்ல பாம்பு எடுத்து கொஞ்சம் முடியுமா? வீட்டுல கரப்பாம்பூச்சி வருது, என் குடும்பத்தோட நீ வாப்பா ஜாயின் பண்ணிக்க, வாடா செலவுங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? கரப்பாம்பூச்சி பூரம் வருது, நீ பிள்ளைங்க எழுதிருக்க, வாடா செலவுங்களா, உங்களை நான் கொல்ல மாட்டேன் வாங்கப்பா பக்கத்துல, அப்படியே விடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? அடிச்சு தூக்கி போறீங்களா இல்லையா? எது மேல பரிவு காட்டணும்? புரியுதா? அப்ப நான் மாம்சமான இந்த காலத்துல ஜீவகாரணின்றதுல நீங்க இறக்கத்தை எப்படி புத்தியா காட்டணும்னு நினைச்சுங்க. விலங்குகள் மீது கருணை வைங்க. ஓரளவுக்கு மேல அது மேல நீங்க காட்ட வேண்டிய இறக்கம் எது மேல? இயேசு கிறிஸ்து காட்டுறது மனிதர்கள் மேல அன்பு காட்டுங்க. விலங்குகள் மேலேயும் கருணை வைங்க. எல்லாம் சொல்ல அதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்து இருக்காதீங்க. விலங்குகள் அப்படி சொல்லல. இறக்கம்னா நமக்கே தெரியும். புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் அந்த இறக்கத்தை நமக்குள்ள வளர்த்துக்கணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். பள்ளி பாத்திரம் அடிச்சேன்னா பள்ளினா அடிக்க மாட்டேன். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அடிக்கிறது நம்ம மனசு கஷ்டமா இருக்கும். ஓனாலாம் அடிக்க சொல்லுவாங்க. எனக்கு ஓனாலாம் அடிக்கிறது மனசு, ஏன்னா அது பாட்டு போகுது, ஒரு கொஞ்சம் நேரத்தில் வாழ போகுதுங்க, அதை கூட அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. நான் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் நான் சொல்ல வேணாம், அவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். கரப்பாம்பூச்சி நம்ம ஒத்து வராது. அதை போட்டு டச்சுன்னு ஒரு அடி அடிச்சு தூக்கி போட்டுறது. அப்புறம் கொசு வரதா எனக்கு கடினா விட்டுருவோம், அதையும் போட்டு அடிச்சு தூக்கி போட வேண்டியதுதான். அதனால நமக்கு எது தேவையோ, நமக்கே எப்படி இறக்க காட்டணுன்றது நமக்கே தெரியும். ஸோ அதை நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல ஒரு எதுக்குன்னா, ஜீவகாரண்யம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குரூப் அலையுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓனர் கூட எறும்புக்கெல்லாம் உணவு சக்கரெல்லாம் போடுறாங்க. ஆனால் கடவுளுக்கு மற்ற மனிதர்கள் மீதும் அவங்க சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போடுறாங்க. ஜனங்களுக்கு என்னது எறும்பு சக்கரை வைக்கிற மாதிரி அந்த அளவு தான் கொடுக்குறாங்க. ஆமாம், நான் எப்படி இருக்கிறாங்க இப்போ. நான் ஏன் சொல்ல வரேன்னா, கருணை மனிதர்கள் மீது வரணும். முதல்ல உன்னை போல பிறனை, உன்னை போல ஒரு சிங்கத்தை நேசியா சொல்லியிருக்கிற ஆண்டவர். உன்னை போல பிற மனிதனை அதெல்லாம் நேசி, அது பாட்டு காட்டில் இருக்கு. அது போய் நம்ம அது காதை போய் பிடிக்க வேணாம், அது பாட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? மற்ற மனிதர்களே நேசிக்கணும், இயேசுவை கூட நேசிக்கணும். அவர் எந்த அளவுக்கு பரிவு கொண்டு இந்த பிள்ளைகளை நேசிச்சு உணவை அவர் பசியோடு இருக்கிறாங்க உணர்ந்து கொடுத்தாருல்லவா, அது போல நீங்களும் பிறர் மீது நேசிக்கணும். அதனால தான் பாருங்க, அவரை பத்தி நிறைய சொல்லலாம், எல்லாத்தையும் சொன்னா நமக்கு நேரம் இல்லை. அவர் அண்டையில வந்த எல்லாரையும் குணமாக்குறாரா இல்லையா? சரீர விடுதலோட வருவாங்க. குஷ்டரோகியை தொட்டு தன்னுடைய இறக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு? யாராவது தொட்டு குணமாக்கினாரு. கண் பார்வை இல்லாதவனுடைய மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க வேதத்தை படிக்கும் போது நீங்க அவருடைய இரக்கத்தை நினைச்சு படிங்க. ஓகேவா? இப்போ இந்த தலைப்பின் படி நம்ம பார்க்கும்போது, சரீர பிரகாரமா அவர் காட்டுகிற இரக்கத்தை நாம மற்றவர்கள் மீது, கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் மீது நம்ம அவங்க மேல
காட்டணும். அது நீங்க அதுக்கு முதல்ல ஏற்றுக்கொள்ளும் மனது வேணும்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்க மனதில் ஞாபகம் வச்சுங்க. இப்ப ரெண்டாவது, இந்த நம்ம கிறிஸ்தவர்கள்ன்ற பேரை நம்ம பச்சை குத்தி வச்சிருக்கிறோம், இயேசுவை விரும்புறோம். ரெண்டாவது காட்ட போற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஆவிக்குரிய இரக்கம். அதுதான் கடைசியா நம்ம பார்க்க போறது. மத்தேயு 9:36 வாசிமா. மத்தேயு 9. அவர்கள் மேல் மனதுருகினார். பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல இயேசு எந்த மாதிரி இரக்கத்தை காட்டுறாரு? சரீரபரமா காட்டினாரு, சாப்பாடுலாம் கொடுத்தாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அதனுடைய முடிவு என்ன? நீங்க சரீரபரமா காட்டுகிற அந்த இரக்கம் எல்லாம் எங்க போய் கொண்டு வந்து நிக்கணும்? யார்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமென். நீங்க காட்டுகிற இரக்கம் யாரை வெளிப்படுத்துகிறது? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். உங்களுடைய ரட்சிப்புக்கு நேரா அவங்க நடத்தணும். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காட்டின அடுத்த இரக்கம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று. என்னது? அவர் மந்தை இல்லாத அந்த ஆடுகளை பார்க்கும்போது எப்படிப்பட்டவர், எப்படி இருந்தார் அவருடைய இருதயம்? அப்போ அது எதுக்காக? அது எதுக்காக? சுவிசேஷத்தை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை கிறிஸ்துவ அறிவிக்காம அதுவே பெரிய பசி ஜனங்களுக்கு. நீங்க ஒரு 2 நாள் ஒருத்தவங்க சாப்பிடாம பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இழைச்சி போய் வந்துருக்காங்க. பட் நானே 2 நாள் சாப்பிடாம தான் என்ன பண்ணுவீங்க? என்னப்பா சாப்பிடல கண்ணு, ஏதாவது ஒரு செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ஒரு சகோதரனா, என் மனைவி தவிர மற்றவங்க எல்லாருமே நான் தாயும் சகோதரியுமா பாக்குறேன். என்ன பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒருவேளை சாப்பாடு கொடுப்பீங்களா எனக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப என் மேல ஒரு பரிவு வருது இல்ல? 2 நாள் சாப்பிடலன்னா கூட ஒரு பரிவு இறக்கம் வருது இல்ல? நிறைய நாட்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஆத்துமத்தில் இழைத்து போய். அவங்க மேல நம்ம இறக்கப்படுறோமா? இன்னைக்கு நாமளே கேட்டுக்கொள்ளுங்க இந்த கேள்வி. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்க்கும் பொழுதே மனது உருகுறாரு. எப்படி மனது உருகுறாரு? அந்த இடத்துல அந்த மனது உருகுறதை நீங்க பாருங்க. பார்க்கும் போதே மனது உருகுற அந்த உள்ளத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மனது உருகுறாரு? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போயிருக்கு, சிதறப்பட்டவர்களா இருக்கிறதுனால. ஏன்னா அவங்க மேய்க்கிறதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், சத்தியத்துல நடக்கிறதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் மனதுருகிறார். அந்த மனதுருக்கம் நமக்கு சரீர அளவுல செய்யறதுல மாத்திரம் இல்ல, உணவு கொடுக்கிறது அது ஒரு வகையான இரக்கம். இன்னொரு இரக்கம் இருக்கு, அதுதான் ஆவிக்குரிய இரக்கம். அதுதான் ரொம்ப முக்கியம். பரலோக நீ இவ்வளவும் செஞ்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை ஒரு குழியில இருந்து நீங்க விடுதலை தூக்கி எடுக்கிறீங்க, அவன் ஹெல்ப் பண்ணிய தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா, அதை பார்த்து போப்பான்னு நீங்க சொல்லலாம். என்ன அர்த்தம்? இதுல இருந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. ஒரு பள்ளத்துல சின்ன பள்ளம் அதை தூக்கி விட்டுட்டீங்க. இன்னும் 2 தெரு தள்ளி அந்த வழியா போறான், நீங்க முன்னாடி போய் பார்த்து பத்திரமா போயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஒரு பெரிய பள்ளம், ஒரு தம்பி அதை பார்த்து போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அது சொல்லலாம், என்ன ஆகும்? அதுதான் ஆவிக்குரிய இறக்கமும். அப்படிதான் நான் இதுல இருந்து சரீரபிரதமா உதவிகள்லாம் இறக்கலாம் காட்டுறேன், அன்பு சேவை செய்யறேன், எல்லாம் பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவை நீ அறிவிக்கலன்னா அந்த ஆத்மா எங்க போகுது? புரியுதா? இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கல அந்த ஆத்மா எங்க போகுது? கிறிஸ்துவ குறிச்சு சொல்றாரு. நம்ம அவர் பேர் என்ன, பில்லி கிரேலாம் ஐயா சொல்லியிருக்கிறார் அருமையா. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மட்டுமல்ல, தனி ஒவ்வொருவனுக்காகவும் மரித்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு நான் கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரித்திருக்கிறார். அப்ப அவங்க மேல நீங்க கருணை கொள்ளுவீங்களா? கருணை கொள்ளணுங்க. அதுக்குதான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். 2வது வகையான இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சவுலா இருக்கிறவங்களும் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியுமா? அவர் வில்லாதி வெள்ளம் போல இருந்தார் சபையை. ஆனா யூத மார்க்கத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாத ஒருவராக, ஆனால் கிறிஸ்துவின் முன்பாக சபையை துன்பப்படுத்துகிறவராக, மிகவும் பயப்படுறதுக்கு எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருந்தார். யாரு? சபையை துன்பப்படுத்தினவர். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா மாறினார் தெரியுமா? அவர் சொல்ற தன்னுடைய சொந்த ஜனத்துல கிறிஸ்தவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாரு? அவங்கள கட்டி என்ன பண்ணாரு? எடுத்துட்டு போய் அங்க பிரதான ஆசிரியர் போய் ஒப்படைச்ச ஒரு ஆளு இவரு எப்பேற்பட்டவரா மாறினார் தெரியுமா? அவரு தேவன் எப்படி சூஸ் பண்ணார் தெரியுமா? அதான் சொன்ன நேரம் வேணும். அவர் சூஸ் பண்ணதே புற ஜாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் புற ஜாதிகளுக்கும் சூஸ் பண்ணி விட்டார். அவர் நினைச்சா கொஞ்சம் யோசிப்பார். அதனாலதான் சொல்லிட்டார், சவுல் பவுலா மாறும்போது ஆண்டவரே நான் என்ன செய்ய? சுயத்தை எல்லாத்தையுமே அங்க சாவடிச்சிட்டார். இரக்கம் பாராட்டோம்னா தான் ஏற்றுக்கொள்ளும் மனது கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு எங்க மூலமா. இறக்க நீ மற்ற மேல காட்டினாலே கண்டிப்பா எனக்குள்ள சுய அந்த இடத்துல. அதனாலதான் ஒரே வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய?
அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, என் மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு. வாசிங்கன்னா ரோமர் 1:14 ஆவிக்குரிய இரக்கத்தை அவர் எப்படி பிரதிபலிக்கிறார் பாருங்க. ரோமர் 1:14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் என்னப்பா அது? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன்ப்பா. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை, அடுத்த வசனம் வாசிக்க ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதுக்கு அது ஆவிக்குரிய இரக்கத்தை எப்படி காட்டுவார் பாத்தீங்களா? தான் எவ்வளவு கொடூரமானவனா இருந்தது, தன்னுடைய சொந்த ஜனத்தையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்தவனா மாறிட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. இவரை வச்சு புறஜாதிகளை கொண்டு நடத்துறாருன்னா அவர் எந்த அளவுக்கு தான் ஏற்றுக்கொள்ளும் மனது அவருக்குள்ள இருந்திருக்கும். தன்னை சாவடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரா யார் இருந்தா? பவுல். அதனால்தான் ஒரு புறஜாதிகளை டக்குன்னு ஏற்றுக்க முடியுமா? ஒருத்தவங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு உடனே வந்து ஒரு அழுக்கா உள்ளவங்களை தூக்கிட்டாங்க அவங்க. ஆனா எல்லாத்தையும் கிறிஸ்துவ தூக்கி போட்டாங்க. எல்லா மனிதரும் சமம் சொல்லி எல்லாரையும் ஒரே மனிதரா பார்த்தாங்க. ஜாதி இல்ல, எதுவும் எல்லா மனிதரும் எனக்கு சமம், கிறிஸ்துவ அறிவிப்பதான் என்னுடைய வேலை, அந்த மனிதர்கள் மீது நான் கருணை கொள்கிறேன் என்று இரக்கம் கொண்டு செஞ்சாருங்க. அதனால்தான் உன்னிடத்தில் உன்னில் கிறிஸ்து உருவாக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எந்த மாதிரி தெய்வம், எந்த மாதிரி யாருங்க சொல்ல முடியும்? என்னுடைய இரக்கத்தை எப்படி காட்டுறாரு பாத்தீங்களா? புரியுதா? கிறிஸ்து உருவாக, பிள்ளைகளே உங்களுக்கும் கிறிஸ்து உருவாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் ஒரு ஆண் சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு இரக்கத்தை, கிறிஸ்துவின் இரக்கத்தை அவர் மனசுக்குள்ள பாய்ச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9:20 வாசிங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் எப்படி ஆயிடுறார் பாருங்க. என்ன போட்டுருங்க? இன்னைக்கு கிறிஸ்துவ அவர் அறிஞ்சிட்ட பிறகு எப்படி இருந்திருக்கிறாரு? கொஞ்சம் கூட தாமதமின்றி தன்னுடைய இரக்கத்தை, ஆவிக்குரிய இரக்கத்தை பிறர் மீது காட்டுவதற்கு அவர் உடனே என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. கிறிஸ்து எப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும்போது எப்படி மனது உருகுகிறார் தெரியுமா? இவரு எப்படி தெரியுமா? இவரு முதுகுல மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும்போது யார் முதுகுல குத்துறாங்க அதெல்லாம் கூட பார்க்கல. அந்த முதுகுல குத்துன ஆடுகள்லாம் கூட சொல்றதுக்கு அவர் ரெடியா இருந்திருக்கிறாருங்க. இவருக்கு துரோகம் பண்ண ஜனங்களுக்கு கூட இவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த அளவுக்கு பவுலுடைய வாழ்க்கை சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த வசனம் கூட வாசிங்க. அந்த பவுல் வந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுங்க. இருபத்தி 29-30 வாசிங்க. பாருங்க, இது சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. சிறைச்சாலையில போய் என்ன பண்ற பவுல் போய் அவனை சிறைச்சாலையில போடுறாங்க. கரெக்டா யார போடுறாங்க? பவுலையும் ஷீலாவையும் போடுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன மாதிரியான கட்டளை பெறாரு? அதுதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். 22:22 என்ன மாதிரியான கட்டளை பெறாருன்னா, அதை இப்ப வாசிச்சாங்களா சிஸ்டர்? அந்த அப்போது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்க சொல்லியும். அவன் அதே மாதிரிதான் வந்து அவன் யார் பவுலையும் ஷீலாவும் என்ன பண்றான்? 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 23ஆம் வாசிக்கும் போது அவர்களை அநேக அடி, ஒரு அடி இல்லைங்க, எத்தனை அடிங்க? அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய், ஆமா, ஒருத்தன் தன்னை பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க, அவங்க மேல உங்களால பரிவு காட்ட முடியுமா? நீங்க பரிவு காட்டுவீங்களா? கட்டளை பெற்று ஒருத்தன் வந்து தன்னை வந்து பயங்கரமா அடிச்சிருக்கான், ஆண்டவருடைய அற்புதம் அங்க நடக்குது, சிறைச்சாலை கதவுனா வந்து திறக்கப்படுது. ஆனா அதை பார்த்து இவர் பயந்துறாரு. எங்க தன்னாலதான் திறக்கப்படுச்சு, ஏதாவது நினைச்சுப்பாங்களோ சொல்லி தன்னை என்ன பண்ணாரு? காப்பாத்திக்கிறதுக்காக, ஐயோ இவங்கிட்ட மாட்டோம் நான் கொண்டுடுவாங்க, அதுக்கு நானே என்ன? ஏன்னா அப்பெல்லாம் இவர் ரோமர்களுடைய சட்டம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது இவங்க கொண்டது போல நானே என்ன கொள்ளலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறப்போ அவங்க இவன் எவ்வளவு அடி அடிச்சான். போனா போய் சொல்லிட்டு இந்த ஆத்மான்னு சொல்லி விட்டாரா? ஆவிக்குரிய இரக்கம் அங்க வெளிப்படுது. இத்தனை அடிகளை நம்மளாம் ஒரு சொல்லிட்டாலே அவன் மேல 1008 பகைமையையும் வஞ்சத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம எத்தனை வருஷம் கூட பேசாம இருக்கலாம். ஆனா இத்தனை அடிகளை அடித்து அவர் மேல அன்பு கொண்டு அவர் எப்படி தன்னுடைய இதை சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க.
உனக்கு ஒன்றும் கெடுதியா? 28ஆம் வசனம் வாசிங்க. இங்கதான் இருக்கிறோம். யாராலும் எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு நல்ல ஒரு பவுல் இயேசு உள்வாங்கி இருக்கிறார். நான் அது ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அவருடைய ஆவிக்குரிய இறக்கம் எப்படி வெளிப்படுத்து பாருங்க. என்னுடைய கடமை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, நான் உயிர் வாழ்றதே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவித்த ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதனாலதான் அவர் பாருங்க ரொம்ப இரக்கமுள்ளவரா இருந்தார். யாரெல்லாம் தனக்கு விரோதமா துரோகம் பண்ணா கூட அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டு போனாரு. அதனாலதான் ரோமர் 8 நீங்க வாசினா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எல்லாம் எவன் உபதிரவம் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் சத்தியத்தை சொல்லி என் தெய்வத்துக்காக நான் இருப்பேன், அதுக்கு தான் நான் உயிர் வாழ்றேன்னு சொல்றாரு. கடைசியில நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொன்ன ஒரு மனுஷன் அவர் தான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துருக்காருன்னா எதுக்கு நாமளும் அந்த மாதிரி இறக்கத்தை காட்டணும். நிறைய காரியங்கள் இருக்கு, நான் லைட்டா தான் சொல்லியிருக்கிறேன். தனக்கு தீங்கு இழைத்த ஜனங்கள் மீது அன்பு காட்டுறாருன்னா உன்னே ஒண்ணு ஆவிக்குரிய அவங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்களுக்கு சரீரத்துக்கு தேவையானவைகளையும் செய்யுங்க. அதனுடைய நோக்கம் அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதை நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க. அதனாலதான் 2வது காரியம் நான் என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய இரக்கம். இது நம்ம தினமும் கொள்ள வேண்டியது. அதனால்தான் யாக்கோபுல ஒரு வார்த்தை கூட இருக்கு, இரக்கம் இல்லாதவனுக்கு, யாக்கோபு 2:13 இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பு தான், நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். அதனால நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகள்லயும் நம்ம இரக்கத்தை பிறர் மீது வெளிப்படுத்துவோம். அந்த இரக்கத்தை 2 வகையான இரக்கத்தை மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சரீர பிரகாரமா அவங்க மேல இரக்கம் கொள்ளணும். சத்தியத்தை கண்டிப்பா சொல்லணும். அறியாத அழியும் ஜனங்கள் மேல நம்ம மேல கண்ணீர் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஏற்றுக்கொள்ளும் மனதை நமக்குள்ள வளர்த்துக் கொள்வோம். கண்டிப்பாக இந்த 2 இரக்கமும் நமக்குள்ள எப்போதும் இருக்கும். லூக்கா 6:36 இப்படியாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லி அப்படியே முடிக்கலாமா? நம்ம பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? லூக்கா 8:36 சரி 6:36 வாசினா, 6:36 அவர் பிதா இரக்கம் உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இருப்போமா? இப்ப இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதை எப்படி நேசிப்போம்? இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறோம் வாயில மட்டும் சொல்லாம அவர் காட்டின இரக்கத்தை பிறர் மீது காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.